சின்ன பிள்ளைகளா இருந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு எத்தனை வயசு ஆயிட்டு? நம்ம பையனை சின்ன பையனா நம்ம தொட்டில போட்ட மாதிரி இருக்கு. இன்னைக்கு எப்படி வளர்ந்துட்டான்? எவ்வளவு வேகமாக காலங்கள் மாறுது, செயல்கள் மாறுது, நிகழ்ச்சிகள் மாறுது. பிரியமானவர்களே, இட் இஸ் a vanity. அதான் பிரசங்கி சொல்கிறார், மாய்கை மாய்கை எல்லாம் மாய்கை. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு மாயாபுரியிலே இதை புரிந்து கொள்ளாமல் மனிதர்கள் விருப்பப்படி என் கண் கண்டபடியெல்லாம் நான் போவேன், என் வாய் வண்டபடியெல்லாம் நான் பேசுவேன், என் காதுக்கு இனிமையான பாட்டெல்லாம் நான் போடுவேன். பாருங்க, நல்லா போட்டுக்கிட்டு காதுல ஒரு வச்சுக்கிட்டு ஒயரை சுத்தி சுத்தி மனுஷன் நீங்க போய்கிட்டு இருக்கானே. அன்பார்ந்த சகோதரனே, என் அன்பார்ந்த சகோதரியே, மனிதன் எவ்வளவு தன்னை கெடுக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு நீங்க போயிட்டோம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, இன்டர்நெட் எத்தனை மனிதர்களை கெடுக்கின்றது. பிரியமானவர்களே, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, டெக்னாலஜி எத்தனையோ காரியங்களிலே சரியாக இருந்தாலும் அநேக காரியங்களிலே மனிதர்களை தப்புக்கு நேராக நடத்துகின்றது. நீங்களும் நானும் இந்த உலகத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன், கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார் நித்திய வாழ்க்கைக்கு. அதனாலே தான் we are interested in eternal life, we are disinterested in anything that we do in this world. அதனால தான் நாம் இந்த உலகத்தில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் கூட அவங்க என்ன தேங்க் பண்ணலே எதிர்பார்க்கவே கூடாது. உலகத்தில் நீங்கள் எதையும் எதிர்பார்க்க கூடாது. யூ நீட் டு பி டிஸ்இன்ட்ரெஸ்டட் ஈவன் இன் யுவர் ஓன் சைல்ட். அந்த நித்தியம்தான் எல்லாருக்கும் வேண்டிய நன்மைகள் நம்ம செய்திட வேண்டியதுதான். பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்திட வேண்டியதுதான். ஊழியர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்திட வேண்டியதுதான். சபைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்திட வேண்டியதுதான். ஆனால் என்னோட இன்ட்ரெஸ்ட் இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் லைஃப். இதே மாதிரி நீங்களும் நானும் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னும் பாருங்கள், அடுத்த வசனத்துக்கு பாருங்கள், இன்ட்ரடக்ஷன். அதுக்கு அடுத்தாப்புல 3வது வசனத்தை வாசிங்க என்னோட சேர்ந்து. இஸ்ரவேலே, நீ நன்றாயிருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய சாவதானமாயிரு. அது பிறகு மறுபடியும் வருகிறது, இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதை மறந்துடாதீங்க அம்மா, மறந்துடாதீங்க ஐயா. கணங்களை நம்ம ஜனங்களுக்கு கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அடுத்த வசனத்தை பாருங்க, ஆர்டர். அதுக்கு அடுத்தால வர்றதெல்லாம் ஆர்டர். நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அடுத்தது பாருங்க, இன்று